இப்போ நம்ம போனோட வால்பேப்பர்ல இறந்தவர்களுடைய புகைப்படம் நிறைய பேர் வைக்கிறாங்க. இது சரியா தவறா? இது வைக்கலாமா? அவங்க முன்னோர் மூதாதையர் போட்டோ இல்ல அப்பா அம்மா போட்டோ அந்த மாதிரி இறந்தவங்களோட புகைப்படத்தை வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்கலாமா? நிறைய பேர் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ இருக்கிறதோட ஆயத்தோட ஃபோட்டோ இருக்கிறதோட இறந்தவங்களோட ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அண்ணனோ தம்பியோ அப்பாவோ தங்கச்சியோ அந்த மிஸ் பண்ணுற அந்த ஒரு மாதிரி மிஸ் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி நல்ல ஒரு எண்ணத்தோடு வைக்கிறாங்க. தப்பு கிடையாது. ஆனால் அது சில இடத்துல நெகட்டிவ் கூட்டம், சில இடத்துல பாசிட்டிவ் கூட்டம். முதல்ல ஃபோனில் வால்பேப்பரில் ஃபோட்டோ வைக்கலாமா வைக்கக்கூடாதா இல்லைங்களா? ஸோ அதனால தான் இப்போ இந்த ஃபோன் என்ன பண்ணுவாங்க, பாக்கெட்டில் வைப்பாங்க, பின்னாடி வைப்பாங்க, முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து சொல்கிற மக்களே, நான் ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல, ரொம்ப அதனால் இந்த ரெண்டு விஷயம் கூட தவிர்த்துருங்க. ஸோ இந்த மெசேஜ் என்னை நாடி வர மக்கள் நல்லா இருக்கணும், என் நம்புகிற மக்கள் நல்லா இருக்கணும், என்னோடய ஃபாலோவர்ஸ் நல்லா இருக்கணும்னு நல்ல எண்ணத்தோடு சொல்கிறேன். இது உங்களுக்கு ஏற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா ஏற்றுக்குங்க. அல்லாஹ் விட்ட வழி. மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம போனோட வால்பேப்பர்ல இறந்தவர்களுடைய புகைப்படம் நிறைய பேர் வைக்கிறாங்க. இது சரியா தவறா? இது வைக்கலாமா? அவங்க முன்னோர் மூதாதையர் போட்டோ இல்ல அப்பா அம்மா போட்டோ அந்த மாதிரி இறந்தவங்களோட புகைப்படத்தை வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்கலாமா? பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நானே இந்த விஷயம் சொல்லலான்னு பார்த்தேன். லாஸ்ட் டைம் வீடியோவில் கூட நிறைய பேர் நானும் ஒரு பப்ளிக் இடத்துல போனோன்னு வச்சிங்களேன், இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் தான், ஸ்மார்ட் வெளியில் இருக்கும், எல்லாரும் கையிலும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஆனால் நிறைய பேர் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ இருக்கிறதோட ஆயத்தோட ஃபோட்டோ இருக்கிறதோட இறந்தவங்களோட ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அண்ணனோ தம்பியோ அப்பாவோ தங்கச்சியோ அந்த மிஸ் பண்ணுற அந்த ஒரு மாதிரி மிஸ் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி நல்ல ஒரு எண்ணத்தோடு வைக்கிறாங்க. தப்பு கிடையாது. ஆனால் அது சில இடத்துல நெகட்டிவ் கூட்டம், சில இடத்துல பாசிட்டிவ் கூட்டம். முதல்ல ஃபோனில் வால்பேப்பரில் ஃபோட்டோ வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட்டாகவே சொல்கிறேன் மக்களுக்கு புரியுற மாதிரி, உங்கள் வீட்டில் அண்ணனோ தம்பியோ யாராக இறந்தாலும் சரி, அம்மாவோ அப்பாவோ பாட்டியோ சித்தப்பாவோ யார் இறந்தாலும் சரி, தயவு செஞ்சு மனசில் வைங்க. நீங்கள் ஃபோட்டோவில் வச்சு தான் அவங்க பார்க்க போகிறதும் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, என் வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான். நான் எல்லாம் காமனாக தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இறந்தவங்க ஃபோட்டோ இருந்தால் தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கிங்க, மனசில் எண்ணங்கள் வைங்க, இல்லை வீட்டில் கூட மாட்டிக்கிங்க, இன்னும் பரவாயில்ல. அதே மாதிரி உள்ளே கூட நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பார்க்கணுப்போ நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஆனால் வால்பேப்பராக வச்சு காலையில் எதுக்காக வைக்க வேணான்றனா, நீங்கள் ஒரு பாசிட்டிவாக டக்குன்னு ஒரு விஷயம் காலையில் எந்திரிக்கும் போது ஃபஸ்ட்டு முதல் கை எங்கே போகும்போதுன்னா ஒரு அலாரத்தை ஆஃப் பண்ணியோ இல்லை டைம் என்னாதுன்னு பார்க்குறதுக்கோ எந்திரிக்கிறதுக்கோ ஃபோனை தான் எடுப்போம். எடுத்த உடனே காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க முகம் நீங்கள் முழிக்கிற மாதிரி இருக்கும். இருக்கும்போது நீங்கள் அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ இருக்கும்போது முகம் முழிச்சது வேற, இறந்ததுக்கப்புறம் இருக்கிறது முகத்தில் முறிக்கிறது வேற. இது நல்லதா கெட்டதானா 100% கெட்டது. ஒரு நெகட்டிவ் டாட்டு ஒன்று கூட்டம். ஏன்னா அவங்க மறைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு சாமியாக வைக்கிறீங்க, ஃபோட்டோ வைக்கிறீங்க, அது வேற. ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கையை பார்க்கணும். ஸோ ஒரு ஆயத்தை பார்க்கலாம், ஒரு சாமி படத்தை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம முகத்தை கழுவிட்டு கண்ணாடியை பார்க்கலாம். நம்ம உள்ளங்கையை தான் முதல்ல பார்க்கணும். அப்போ இறந்தவங்களோட ஃபோட்டோ பார்க்குறது எப்படி? ஸோ பார்க்கக்கூடாது ஒன்று. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இறந்தவங்க ஃபோட்டோ எப்படி வைக்க, இதனால தான் மெயின் மைனஸாக சொல்கிறான். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா எதுவும் மைனஸ் பெருசாக கிடையாது. இது எந்திரிச்ச உடனே ஃபோன் பார்க்க ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்படுறன்றதால தான் அது இறந்தவங்களோட ஃபோட்டோ வால்பேப்பரில் வைக்காதீங்கன்னு சொல்ல வரேன். இது ஒரு ரீசன் தான். அதே மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாமி படம் எல்லாருமே வைப்பாங்க. சில பேருங்க பார்த்திங்கன்னா மக்கா வச்சுருப்பாங்க, சில பேர் மதீனா வச்சுருப்பாங்க, சில பேர் முருகர் வச்சுருப்பாங்க, சில பேர் அம்மனை வச்சுருப்பாங்க, சில பேர் ஆஞ்சநேயர், சாய்பாபா, இந்த டியோட்டே நிறைய பேர் இருப்பாங்க. வைக்கலாம், தப்பு இல்லை. அதே ஃபோன் எங்கே எடுத்துகிட்டு போவோம்? கோயில் உள்ளே எடுத்துகிட்டு போவோம். அதே ஃபோன் பள்ளிவாசல்லையும் எடுத்துகிட்டு போவோம். அதே ஃபோன் சர்ச்சு உள்ளே எடுத்துகிட்டு போவோம். அதே ஃபோன் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம். அதே ஃபோன் பாத்ரூம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நீ சாமி படத்தை பாத்ரூமில் எடுத்துகிட்டு போவோமா? போக மாட்டோம்ல. ஜஸ்ட்டு சும்மாவது எடுத்துகிட்டு போவோமா? போக மாட்டோம். அப்போ அந்த மரியாதை கொடுக்குறோம்ல. அப்போ ஃபோனில் மட்டும் வச்சுட்டு போகிறது எப்படி? தப்பு தானே? ஸோ அதே ஃபோனில் நல்லதும் பார்க்குறோம், கெட்டதும் வருது. இப்போ சோசியல் மீடியா எல்லாமே மிங்கிள் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு நல்ல வீடியோ பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா தப்பாக தான் வருது. அப்போ அதிலே உங்களோட நீங்கள் இஷ்டப்பட்ட தெய்வத்தை வந்துங்கிறது ஒரு விநாயகரோ அம்மனோ ஏதோ ஒரு வைக்கிறீங்கும் போது அது உங்களுக்கு கெடுதலை தானே முடியுது. உள்ளே வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு வால்பேப்பராக வைக்காதீங்க.
இப்போ டிபியில் வைக்கிறீங்க, அது ஸ்டேட்டஸில் வைக்கிறது வேறு, அது வேறு. அது ஒருத்தவங்க பார்க்கணும், நான் சாமி கும்பிட்றேன், அதெல்லாம் வேறு. வால்பேப்பராக சாமி படத்தை வைக்கிறது தவறுமா? ஏன்னா நான் பாத்ரூம் கொண்டு போக மாட்டேன், என் ஃபோன் நம்மளாம் கொண்டு போகணும்னு சொல்லவே முடியாது. ஒரு நாள் ஒரு பப்ளிக் பாத்ரூமில் போவீங்க, ஏன்னா வெளியில் போயிடுவீங்க, டக்கு நீங்கள் ஒன்றா இருப்பீங்க. ஏன் நான் இப்போ எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒன்றா இருப்பாங்க, உடனே எடுத்துகிட்டு வந்து ஃபோனை தான் எடுத்தோன்னே உடனே மூஞ்சில் முழிப்பாங்க. அந்த மாதிரி முழிக்கக்கூடாது. ஸோ ஒன்றா இருக்கிறோம், கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒன்று சேர்ந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபோன் எடுத்து பார்க்கும்போது ஃபோன் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? எடுப்பாங்க. அப்போ எடுத்தோம் யாரை பார்ப்பாங்க? சாமி ஃபோட்டோ தான் வரும். சாமி ஃபோட்டோ தான் வரும். பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. அப்போ தப்பு அங்கே ஆகுது, மைனஸ் ஆகுது. இதுக்காக தான் முக்கியமாக நான் சொல்லலான்னு இருந்தேன். ஏன்னா ஸோ இறந்தவங்கள மனுஷனோட ஃபோட்டோ எந்திரிக்கும் போது பார்க்குறது அது மைனஸ் வருது. சாமி ஃபோட்டோ வந்து இந்த பாத்ரூம்குள்ளே கொண்டு போகிறது, இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு டக்குன்னு பார்க்குறது, தப்பான விஷயம் செஞ்சுட்டு டக்குன்னு பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாவத்தை குறிக்கும். நீங்கள் பாவத்துக்கு தள்ளப்படுறீங்க. உண்மையாமா பாவத்துக்கு தள்ளப்படுறோம். ஸோ அதே மாதிரி தான் பைபிள், அதே மாதிரி தான் பகவத்கீதையும் சரி, அதே மாதிரி தான் குரானும் சரி, சுத்தமான இடத்துல வைக்கணும். இந்த குரான், பகவத்கீதை, பைபிள் இந்த மூணுமே கீழே இருக்கக்கூடாது, நம்மளுக்கு மேலே தான் இருக்கணும். இப்படி இந்த மூணுமே மேலே இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது. புரிதுங்களா? சாமிக்கு யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி தலைக்கு மேலே இருக்கணும். ஏன் சாமி படம் நின்று சாமி கும்பிட வைக்கிறாங்க? ஏன் உட்காந்து? ஏன்னா நம்ம காலு கீழே இருக்கக்கூடாது, உச்சத்தில் தான் இருக்கணும். சாமி எதுக்கு இப்படி கும்பிட்றாங்க? இப்படி கும்பிட வேண்டியது தானே? இல்லை, அதுக்குன்னு வழிமுறை இருக்குது. எல்லாமே தலையை தூக்கி தான் கும்பிடணும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த ஃபோன் என்ன பண்ணுவாங்க, பாக்கெட்டில் வைப்பாங்க, பின்னாடி வைப்பாங்க, முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து சொல்கிற மக்களே, நான் ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இறந்தவங்க ஃபோட்டோ வைக்கிறதால எந்திரிச்சோன்னா முழிக்கிற ஒரு சூழ்நிலை வருது. அதுக்காக ஒரு மைனஸ் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி சாமியோட ஃபோட்டோ, எந்த சாமியாக இருக்கட்டும், எந்த ஆயத்தாக இருக்கட்டும், எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோன்னே பார்க்குறது நல்லது. ஆனால் பாத்ரூம் போகிற சூழ்நிலை வரும். ஸோ இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு பார்க்குற சூழ்நிலை வரும், தப்பான விஷயத்தில் இருந்துட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ண சொல்கிறேன். சாமியை பார்க்கணுமா உள்ளே வச்சுக்கோங்க, எடுத்து போது பாருங்கள், வீட்டில் வைங்க, போலுங்க, கோயிலுக்கு போங்க, என்ன வேணால் செய்யுங்க. ஆனால் இந்த தவறை பண்ணும்போது இதில் வந்து கெடுதலாக உங்களுக்கு தெரியாது, ஆனால் பாவத்தில் தள்ளப்படுவீங்க. பாவத்துக்கு குறிக்கும். ஏன்னா அது வந்து பாசிட்டிவான ஒரு ஃபோட்டோஸ். அது ஒரு ஃபோட்டோக்கு ஒரு உயிர் இருக்குமா தெரியுமா? ஃபோட்டோவே பேசும். அந்த மாதிரிலாம் உயிர் இருக்குது. அதை எடுத்து போய் நம்ம பாத்ரூமில் தப்பான விஷயம் பண்ணிட்டு வந்து நம்ம இருக்கும்போது ஒரு இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும்? பாவத்தானே சேரும். அதனால் இந்த 2 தவறு மட்டும் தயவுசெய்து செய்யாதீங்க. யார் ஃபோட்டோனா வைங்க, என்ன ஒன்றா வைங்க, நார்மலாக உள்ளே வச்சுக்கிங்க, நார்மல் பிளாங்காக வைங்க. ஒரு பூ வைங்க, ஒரு ஃப்ளவர்ஸ் வைங்க, இல்லை ஒரு ஹீல்ஸ் வைங்க, ஒரு தண்ணி வைங்க, சூரியன் வைங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் வைங்க. சித்தர்கள் ஃபோட்டோ, ஒரு சாய்பாபா ஃபோட்டோ, ஜீவ சமாதானவங்க ஃபோட்டோ, இல்லை குரு ஆசான்கள் இருந்த ஃபோட்டோ, அதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு முன்னாடி வைக்காதீங்க. டிபியில் வைக்கிறது யாரும் போய் எந்திரிச்சோம் டிபி பார்க்க போகிறதில்ல. ஆனால் எடுத்தோன்னா ஃப்ரண்ட் வால் ஸ்கின்னில் நம்ம பார்ப்போம். அதனால் இந்த 2 விஷயம் கூட தவிர்த்துருங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து என்னை நாடி வர மக்கள் நல்லா இருக்கணும், என் நம்புகிற மக்கள் நல்லா இருக்கணும், என்னோடய ஃபாலோவர்ஸ் நல்லா இருக்கணும்னு நல்ல எண்ணத்தோட சொல்கிறேன். இது உங்களுக்கு ஏற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா ஏற்றுக்குங்க. அல்லாஹ் விட்ட வழி. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க. எதனால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இறைவனுடைய புகைப்படத்தையும் வைக்க வேண்டாம், அதே மாதிரி இறந்தவர்களுடைய படத்தையும் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வேலிட் ரீசனும் சொல்லியிருக்கீங்க. ஸோ மக்களுக்கு நிச்சயமாக இந்த தகவல் போய் சேரட்டும். அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிமா.